ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1104. இங்கு அலெக்சாண்டரை வென்ற சாது எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு, மிக பெரும் சகாப்தத்தை படைத்த கிரேக்க மன்னர் அலெக்சாண்டர் தனது ஆட்சி காலத்தில் ஐரோப்பாவின் கிரேக்க நாடு முதல் தொடங்கி ஆசிய காண்டத்தின் இந்திய எல்லை துவக்கம் வரை உள்ள ஏராளமான ராஜ்யங்களை தன் கையகப்படுத்தி இருந்தார். இதனாலேயே இவர் அலெக்சாண்டர் த கிரேட் என புகழப்பட்டார். உலகமே புகழும் மன்னராக இருந்த போதிலும் இந்தியாவில் இவர் நுழைந்தபோது ஒரு சாதுவின் மூலம் மிகப்பெரிய படிப்பினை பெற்றார். அவர் சுருக்கமாக சாம்ராஜ்யம் படைத்த அலெக்சாண்டரை அந்த சாது வென்றுவிட்டார் என்று கூறலாம். இப்பொழுது தனது வீரர்கள் பலருடன் ஒரு கிராமத்தை கடந்த அலெக்சாண்டர் வழியில் ஒரு சாதுவை சந்தித்தார். அந்த சாது ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தெய்வ சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தார். பார்ப்பதற்கு மெலிந்த தோற்றமும் மிக மிக ஏழ்மையான நிலையில் இருப்பதைப் போல் காட்சியளித்தார். அவரது சாந்தமான தோற்றத்தையும் ஏழ்மை நிலையையும் பார்த்த அலெக்சாண்டர் அவர் அருகில் சென்று கேட்டார். ஐயா, தங்களுக்கு எதுவும் தேவைப்படுகின்றதா என கேட்டார். இப்பொழுது சாதுவோ எதுவும் பேசாது அமைதியாக இருந்தார். இதனால் அலெக்சாண்டர் மீண்டும் ஒருமுறை அந்த சாதுவிடம் கேட்டார். ஐயா, தங்களுக்கு எதுவும் தேவைப்படுகின்றதா? தாராளமாக கேளுங்கள், என்னால் நிச்சயமாக உங்களுக்கு தர முடியும். தங்களுக்கு உதவ வேண்டும் என எனது மனம் விரும்புகிறது என பணிவுடன் விண்ணப்பித்தார் அவர். ஆனால் சாதுவோ அதேபோல் சற்று நேரம் அமைதி காத்தார். அலெக்சாண்டருக்கு சற்று வருத்தம் மேலிட்டது. இருப்பினும் சாதுவின் பதிலுக்காக பொறுமையுடன் காத்து இருந்தார். சில நிமிஷங்கள் நிசப்தத்திற்கு பின்பு சாது லேசாக வாய் அசைத்தார். அவர், தாராள குணம் மிக்கவரே, தங்களின் விருப்பத்திற்கு நன்றி. தற்சமயம் எனக்கு எதுவும் தேவைப்பட கிடையாது என கூறிவிட்டார். சாது இப்படி பேச ஆரம்பித்ததும் அலெக்சாண்டர் பெருமகிழ்ச்சி அடைந்து விட்டார். இருப்பினும் அவரது மனம் எப்படியாவது அந்த சாதுவிற்கு உதவ வேண்டும். அவர் மிக மிக ஏழ்மை நிலையில் இருக்கிறார் என நினைத்தார் அவர். அதனால் மீண்டும் ஒருமுறை சாது இடம் வற்புறுத்தி கேட்டார். ஐயா, ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். தயவு செய்து எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என கூறினார். சாதுவோ, தாங்கள் சற்று தள்ளி நின்றால் போதும், சூரிய வெளிச்சம் எனக்கு முழுமையாக கிடைக்கும் என்றார் அவர். அவ்வளவுதான். அலெக்சாண்டர் அவரது பதிலால் அதிர்ந்து விட்டார். தனது நிலையில் திருப்தி அடைந்த அவரை வணங்கிவிட்டு ஆழ்ந்த சிந்தனை உடன் அவ்விடம் விட்டு அகன்று விட்டார். அதாவது உலகத்தையே வென்றும் தனக்கு இன்னும் திருப்தி அடைந்தது போல் உணரக் கிடையாது. ஆனால் இந்த சாது எதுவுமே இல்லாமல் எவ்வளவு திருப்தியாக இருக்கிறார் என மிக மிக ஆச்சரியப்பட்டார் அலெக்சாண்டர். உண்மையில் அலெக்சாண்டர் சாதுவிற்கு நிறைய பொருள் உதவி வழங்க வேண்டும் என விரும்பினார். ஆனால் சாதுவோ தெய்வ சிந்தனையில் நிலைத்து இருந்ததால் நிலையில்லா இந்த உலக சுக போகங்களுக்காக ஏக்கப்படாமல் இருந்தார். மாறாக இறை உணர்வு என்னும் நிலைத்த செல்வத்தில் அவர் திருப்தி உடையவராக இருந்தார் அவர். இது தொடர்பாக ஸ்ரீல பிரபுபாதா தனது உரைகளில் பல இடங்களில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். பௌதிக ரீதியாக நாம் ஏழ்மையாக இருக்கலாம், ஆனால் நாம் ஆன்மீக ரீதியாக முன்னேறி இருந்தோம் என்றால் ஒரு ஏழை மனிதன் தன்னுடைய ஏழ்மையை உணர்வது கிடையாது. பகவத்கீதையில் 6.20 கூட பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார், ஆன்மீகத்தின் பரிபக்குவ நிலை அடைந்த ஒருவர் இதைவிட உயர்ந்த லாபம் ஏதும் கிடையாது என உறுதியாக கருதுகிறார். எனவே அவர் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவது கிடையாது. இதுதான் ஆன்மீகம். என்னிடம் பணம் இருக்கும் வரையில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என கருதுவது தவறானதாகும். என்னிடமே பணம் கிடையாது என்றால் கூட நான் சந்தோஷமாக இருக்க முடியும். இதுதான் ஆன்மீகம். இது எப்படி சாத்தியமாகும்? ஒருவர் கிருஷ்ண உணர்வில் இருந்தால் இது சாத்தியம் ஆகும்.
முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான துருவ மகாராஜை போல் அவர் கிருஷ்ணரிடம் இருந்து மிக பெரிய ராஜ்யத்தை பெற வேண்டும் என விரும்பி காட்டிற்கு சென்றார். ஆனால் அவர் கிருஷ்ணன் தரிசனம் பெற்றவுடன் அவர் கூறினார், எனக்கு எந்த ஒரு வரமும் வேண்டாம் என்றார். இதுவே ஆன்மீக பண்பு ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடம் சரண் அடைவதில் 6 விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக மிக முக்கியமானது என்னவென்றால், பகவான் கிருஷ்ணர் என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை கொள்வது. உதாரணத்திற்கு, ஒரு சிறு குழந்தை தனது தாயின் மீது நம்பிக்கை வைத்து உள்ளதோ அதுபோன்று என்னுடைய அம்மா இருக்கின்றார், எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. இதுவே நம்பிக்கையாகும். மேலும் சில பிரபுபாதா கூறுகின்றார், ஒரு முறை நான் எனது 2 வயது மகன் உடன் கோல்கட்டாவில் டிராமில் பயணம் சென்று கொண்டு இருந்தேன். அப்போது அந்த டிராமின் கண்டக்டர் எனது மகனுடன் விளையாட்டாக டிக்கெட் வாங்க பணம் கொடு என கேட்டார். அதற்கு என் மகன், என்னிடம் பணம் கிடையாது என்றான். அதற்கு கண்டக்டர், அப்படியென்றால் நீ இறங்கிவிடு என்றார். உடனே எனது மகன், இல்லை இல்லை முடியாது, நான் இறங்க மாட்டேன், என்னுடன் எனது தந்தை இருக்கின்றார், இங்கே பாருங்கள் எனது தந்தை என்றான் அவன். இப்படித்தான் ஒரு பக்தருடைய மனநிலையும் இருக்கும். நீங்கள் பகவான் கிருஷ்ணரை அணுகினீர்கள் என்றால் பிறகு மிகப்பெரிய பயமும் உங்களை பாதிக்காது. அதுதான் உண்மை. இந்த நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். எனவே கிருஷ்ணர் கூறுகின்றார், பகவத்கீதை 9.31, அர்ஜுனா, என்னுடைய பக்தன் என்றுமே அழிவது கிடையாது என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக என்கின்றார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.